இந்த 4 நபர்களுக்கு மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து உதவி செய்ய வேண்டாம். யாருக்கு வேண்டுமானாலும் நாம் உதவி செய்யலாம். நல்லோர் மேலும், தீயோர் மேலும் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறவர் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் சிலரை சந்திப்போம், உதவி செய்வோம். ஆனால் வாழ்நாள் முழுவதுமே சிலருக்கு நாம் உதவி செய்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். அந்த அடிப்படையில நிரந்தரமாக நம் வாழ்க்கையில உதவி செய்யக்கூடிய சில நபர்கள் இருந்து கொண்டிருந்தால், இந்த 4 கேட்டகரி பீப்புளுக்கு என்னைக்குமே நீங்க உதவி செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள் என்பதை மனதில் வைக்க வேண்டுகிறேன். சரி, யாரெல்லாம் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சோம்பேறிகள். நீங்கள் சோம்பேறிகளுக்கு என்றைக்குமே உதவி செய்யக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? சோம்பேறிகளுக்கு ஏதாவது உதவி தேவை என்று வசனம் சொல்லுகிறதா என்று கேட்டால் இல்லை. நீதிமொழிகளுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள் என்று வசனம் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், லேசினஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். சோம்பேறித்தனம் என்பது அது நம்மளுடைய பொறுப்பற்ற தன்மையை காண்பிக்கிறது. வேலை செய்ய மனதில்லாத தன்மை, நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. ஆகவேதான் சோம்பேறிக்கு கற்றுக்கொள்ளுதல் தான் அவசியம். அங்கு சோம்பேறிக்கு என்ன தேவையில்லை? உதவி தேவையில்லை. சோம்பேறித்தனம் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில உலக ஆசீர்வாதம் குறைவாய் இருப்பதற்கு நியாயமான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சோம்பேறித்தனம் என்கிற ஒரு காரணமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு தூரம் கர்த்தரிடத்துல நீங்க கதறினாலும் சரி, உங்கள் வீட்டில சில சமயங்களிலே ஆசீர்வாத குறைச்சலுக்கு நம்முடைய சோம்பேறித்தனம் காரணமா இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் அதிகமாய் அவர்கள் என்ன பண்றீங்க? சோம்பேறிகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்க வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு கூட இது பொருந்தும் என்பதை மனதிலே வைக்க வேண்டுகிறேன். நம்பர் 2, பெருமை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்வதை நிறுத்துவது அவசியம். தொடர்ந்து உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பத்தி பேசுறேன். சில சமயங்களிலே சிலருக்கு உதவிகள் தேவைப்படலாம். ஏன் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார்? பொதுவா பெருமை உள்ளவர்கள் என்றால் என்ன? எந்த தவறுக்குமே தங்களை பொறுப்பாளியாக அவர்கள் வைக்கவே மாட்டாங்க. பிசினஸ்ல அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க, தவறான ஒரு பொருளாதார கொள்கையில பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, நாளைக்கே நான் சரி பண்ணிடுவேன், இது ஒன்றும் ஆனா அடுத்த நாள் இது சரியாகக்கூடிய விஷயம் இல்லை. நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும். ஆனா இவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பில் கிளின்டன் ரேஞ்சுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருப்பார். இதை இப்படி சரி பண்ணிடுவேன், அப்படி சரி பண்ணிடுவேன், எனக்கு ஒரு 10,000 இருந்தா போதும், 1,00,000 இருந்தா போதும், அப்படியே தலைகீழாய் மாற்றி விடுவேன், விட்டதை பிடித்து விடுவேன். எப்பொழுதுமே இவர்கள் தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. கர்த்தர் இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நாம எப்படி இவர்களுக்கு சாதகமா இருக்க முடியும்? இவர்கள் தாங்கள் புரிந்து கொள்ளணும், தங்களுடைய பெருமையிலிருந்து கீழே விழணும். என்றைக்குமே இவங்களுக்கு நம்ம உதவி செய்வது அப்படிங்கிறது மிக ஆபத்தான ஒன்று. இவங்க நம்மளுடைய உதவி அப்படிங்கிறத அங்கீகரிக்கவும் மாட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவது, நாம செய்யக்கூடிய உதவியினால தான் நான் இதை அடைந்து கொண்டேன், நான் இது பண்ணிட்டேன், பரவாயில்லப்பா, ஆண்டவர் உங்களை சரியான சமயத்தில் அனுப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு என்ற எண்ணமும் பெருமை உள்ளவனுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவர்களையும் நாம் விட்டு விலக வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்க தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறீங்க. தேவன் பெருமை உள்ளவர்கள் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார், உதவி செய்வதில்லை. உண்மையிலே அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி என்னவா இருக்கும்னா, அவங்க செஞ்ச தவறை சுட்டி காண்பிச்சு மனம் திரும்ப வைக்கிறது தான் நாம செய்யக்கூடிய உதவியா இருக்கும். நம்பர் 3, மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள். ஏன் இந்த பாயிண்ட்டை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா, நிறைய பேர் உதவியை பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க எவ்வளவு உதவி கொடுத்துக்கிட்டே இருங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. என்ன வேணாலும் கொடுங்க, ஓகே 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 அப்படின்ட்டு அவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது அவங்க தவறான கொள்கையினால ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க நிறைய இடத்துல ஏதாவது கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க, தங்களுடைய தவறான முடிவுகளால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் உதவி செய்யும்போது சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க, ஆனால் நீங்கள் ஆலோசனை கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. உங்கள் உதவி தேவை, ஆனால் உங்கள் ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படாது, கேட்க மாட்டாங்க. இதுதான் மனம் திரும்ப விரும்பாதவர்கள். உங்களுடைய பண உதவி மட்டும் என்றும் பொருள் உதவி வேண்டும், உடல் உழைப்பு தேவை, ஆனால் நீங்கள் சொல்லுகிற ஒன்றை கூட நாங்கள் கேட்க மாட்டோம் என்று இருக்கிறவர்களை விட்டு விலகுங்கள். உண்மையிலே அவங்களுக்கு எது தேவைன்னா இந்த ஆலோசனை தான் தேவை. நாம யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க, அப்படி ஒரு கை கொடுத்தா அப்படி எந்திரிச்சு தவி ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நாம தாங்குன்னு தாங்கணும். ஆனா இப்படிப்பட்டவர்கள் என்றைக்குமே இவங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் பொதுவாக அடிக்கடி சொல்லுவதுண்டு, உதவி செய்யும் பொழுது அவங்க கிட்ட நிறைய குறைவுகள் இருக்கும்,
அதையெல்லாம் நீங்க வந்து பார்க்காதீங்க. சின்ன சின்ன குறைவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப வறுமையில இருக்கக்கூடியவங்க, ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன தவறுகள் அவங்க மத்தியில இருக்கும். ஆனா நாம எப்பயுமே அவங்களுக்கு போய் உதவுகிறது இல்ல. ஆனா நம்ம கூடயே சில பேர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சிலர் பார்த்தீங்கன்னா, உறவுகளுக்குள்ளாக, நண்பர்களுக்குள்ளாக, சபையில நம்ம கூடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. கடைசியா 4வது குறிப்பு. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள். தீமோத்தேயுல நாம் வாசிக்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு காலும் உதவி செய்யாதீர்கள். நீங்க நேரடியாகவே சாத்தானுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுடைய பணத்தை தந்துகிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு போதகனோ அல்லது வேறு எந்த பொறுப்பாளனோ whoever it may be, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக தன்னுடைய ஊழியத்தை ஆதாயமாக பார்க்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. இவர்கள் பொய்யான அறிக்கையை கொடுத்து உண்மை இல்லாதவர்களாக தங்களுடைய ஊழியத்தினுடைய தவறான ஒன்றை காண்பித்து மக்களிடத்துல பணத்தை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யாருக்கும் நாம் உதவி செய்யக்கூடாது. கர்த்தர் அவங்க கிட்ட கணக்கு கேட்கிறாரோ இல்லையோ, நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். ஸோ உங்க லைஃப்ல இந்த 4 நபர்கள் இன்னும் கூட இருக்கலாம். நான் சுருக்கமா இந்த 4 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் கொண்டு வந்தேன். ஸோ இவங்களை எந்த காலகட்டத்திலும் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஓரிரு முறை உதவி செய்து இப்படிப்பட்டவர்களா இருந்தால் விலகி ஓடுங்க. ஸோ கர்த்தர் இந்த விஷயத்துல நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தரட்டும். இதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. எதிரிகளையும் நேசிக்க சொல்லுகிற ஆண்டவர். ஆனா நாம அவங்க நல்லதுக்கு தான் இதை நம்ம செய்யறோம். திரும்ப திரும்ப உதவி செய்யும் பொழுது ஒருத்தரை நாம சோம்பேறிகளாக்குகிறோம், ஒருத்தரை இன்னும் மனம் திரும்பாதவர்களாய் மாற்றுகிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? சாப்பிட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த இளைய குமாரன் திரும்பி வரப்போது அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதவி கிடைக்கிறது, வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவதற்கு ஒரு சூழல் கிடைக்குதுன்னா எப்படி இருந்திருக்கும்? தேவ திட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. சில சமயங்களில் நாம் உதவி செய்யும் போது கூட தேவ ஆலோசனையை கேட்டு தேவ வழிநடத்துதலில் நாம் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம புதிய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறோம், சட்டதிட்ட பிரமாணத்திற்கு கீழாக இல்லை. அதை தான் கண்ணை மூடிக்கிட்டு என் சம்பளத்தில் 10ல் 1 கொண்டு போய் கொடுத்துருவேன், அங்கே வந்து தேவனிடத்துல கேட்குற அனுபவம் இல்லை, ஆவியானவருடைய அனுபவம் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொன்னா கீழே உருளதும் மேலே தவறுதும் தான். ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய சம்பளத்தில் நான் எவ்வளவை நான் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கேட்டு அந்த ஆலோசனையில கொடுக்கிற அந்த ஆவியின்படி நடக்கிற அதை நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் இவர்கள் பக்கவடியாய் வந்த சகோதரர்கள் பிரமாணத்துவத்தின்படி அதை செய்யறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இவ்வளவுதான், அதுக்கு மேலையும் கொடுக்க தேவையில்லை, கீழையும் கொடுக்க தேவையில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுகிறார்கள். இது பிரமாணத்துவ வாழ்க்கை. அதனால இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நம்ம போதிக்கல. ஓகே, நான் அப்படியே வேற மாதிரி ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.